Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த TNPSC Group 4 நோட்டிஃபிகேஷன் பத்தின அப்டேட் பத்தி பார்க்க போறோம். அதாவது சற்று முன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி TNPSC Group 4 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இத பத்தின அப்டேட் வந்து இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, TNPSC வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினா Group 4 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கறது அவங்க சொன்ன டேட்ல கரெக்ட்டா வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஆனுவல் பிளானர்லயே வந்து சொல்லியிருந்தாங்க ஏப்ரல் 25ஆம் தேதி நாங்க Group 4 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி எந்த ஒரு டேட்டும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாம கரெக்ட்டான டேட்ல நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து TNPSC Group 4 க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? பட் ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னா வேகன்சிஸ் அப்படிங்கிறது போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிருச்சு. சரிங்களா? இதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு மினிமம் வந்து எலிஜிபிலிட்டிஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எப்படி அப்ளை பண்றது, வேகன்சிஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, போஸ்டிங் வைஸ் வந்து எவ்வளவு வேகன்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்டான டேட்ஸ் வந்து பாருங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல நமக்கு டேட் வந்து இன்னைக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய டேட்டும் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அடுத்த மாசம் நம்மளுக்கு 24 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நைட் வந்து 11:59 வரைக்கும், அதாவது மே 24 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ, அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களை அறியாம ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் பண்ணிருந்தீங்க, தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அது 29/5/2025 இருந்து 30/5/2025 வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். டேட் அவங்க சொன்ன டேட் வந்து 12/7/2025 இந்த டேட்ல காலையில 9:30 இருந்து 12:30 வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும் TNPSC Group 4க்கு. சரிங்களா? அதை வந்து கரெக்டா வந்து பாத்துக்கோங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டான வேகன்சிஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. TNPSC Group 4நாலே எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். TNPSC Group 4நாலே வந்து VO, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ட்ரைபல் யூத், இந்த மாதிரி கேட்டகரியில தான் வந்து நம்மளுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். அதுல ஹையஸ்ட் நம்ம வந்து எல்லாருமே அவருடன் ரொம்ப போட்டி போறது வந்து பாத்தீங்கன்னா VO வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து 215 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில வந்து நம்மளுக்கு 1221 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து நம்மளுக்கு 6 வேகன்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா நம்மளுக்கு வந்து தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைபிஸ்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1099 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைபிஸ்டுக்குலாம் வந்து உங்ககிட்ட டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் இருந்தால் தான் இந்த ஜாப்க்குலாம் நீங்க வந்து உள்ள வந்து போக முடியும். அதே மாதிரி ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3ல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து நீங்க ஸ்டெனோ சுருக்கெழுத்து தட்டச்சர் நீங்க வந்து பண்ணிருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து உள்ள வந்து போக முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள வந்து போக முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வேகன்சிஸ் எல்லாமே டோட்டலா நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது 3935 வேகன்சிஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வருஷம் போட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு TNPSC உடைய அந்த சிலபஸ் வந்து ரொம்ப வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் ரொம்ப லோ பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். 3935 வேகன்சிஸ் அப்படிங்கறது இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது இப்போதைக்கு நோட்டிபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்தடுத்த அப்டேட்ல ஆட் அண்ட் டம் கொடுத்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா சான்சஸ் வந்து இருக்கு. நீங்க கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் போன வருஷம் இல்லைனாலும் இந்த வருஷம் உங்களால கிராக் பண்ணி எடுக்க முடியும். இப்போ எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்படிங்கறத பாருங்க. as an 1/7/2025 இந்த டேட் படி உங்களோட ஏஜ் அப்படிங்கிறது நீங்க VOக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து 21 வயசுல இருந்து இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் நாட் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பாருங்க. 32 அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸர்வைஸ் மேன், PWD இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 42, 50, 37 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல கவனமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கும். மீதி இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏஜ் லிமிட் வந்து இருக்குது. பட் நீங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10th மட்டும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருக்கு. 10th மேல நீங்க வந்து நிறைய படிப்பு படிச்சிருக்கீங்க, டிகிரிஸ் பண்ணிருக்கீங்க, டிப்ளமோ பண்ணிருக்கீங்க, மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. ரிட்டையர்டு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 60 வயசு, 59 வயசு வரைக்கும் நீங்க Group 4 எக்ஸாம் வந்து எழுதலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்டேட் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல ரீசெண்டா ஒரு வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். எந்த வயது வரை TNPSC Group 4 எக்ஸாம் வந்து எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் வீடியோ ஒரு 6 நிமிஷம் பேசி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதை பத்தி நீங்க ஃபுல்லா டெப்தா ஏஜ் லிமிட்டை பத்தினா நல்ல ஒரு ஐடியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்ட் கட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுல நீங்க வந்து பாத்துக்கலாம். அப்படியே நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா
நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து விவோக்கு மட்டும் வந்து மினிமம் வந்து 21 வயசு வந்து இருக்கணும். மீதி போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா போதுமானது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 34 வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு அந்த கம்யூனிட்டி வைஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏஜ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா, அதே நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல கவனமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நம்ம எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமா வந்து இருக்கும். விஓ அதாவது விஓக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக 10th இருந்தால் போதுமானது. அதே இது ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து டிகிரிஸ் அப்படிங்கிறது வேணும். அது எந்த டிகிரிஸ் அப்படி எந்த ரோலுக்கு அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆவின் இருக்கு இல்லையா, மில்க் ரெக்கார்ட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவின் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ரோல் வந்து உள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பாக டிகிரிஸ் வந்து வேணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்குலாமே வந்து மஸ்டா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் ஹையர் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்ககிட்ட அது வேணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதெல்லாமே நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. 1 by 1 நம்மளுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே உங்களால் வந்து இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கிற முடியும். இதுதான் பேசிக்காக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து இதுதான். இப்போ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட 10th 12th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய 1 டைம் பாஸ்வேர்டை வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே இது ட்ரைபல் யூத் கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்காக வந்து மேலுக்கு வந்து 163 ஹைட் வந்து சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 152 அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி ஃபீமேலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஜஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதாலுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரைபல் யூத் கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இது வந்து பொருந்தும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் விஷன் அப்படிங்கிறது ரைட் ஐக்கு வந்து 6க்கு 6 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் வந்து 6க்கு 6 அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது யாருக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வனக்காவலர் மற்றும் வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும் அப்படிங்கிற நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா, மீதி போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது வந்து தேவையில்லை. அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க, நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல எஸ் கொடுத்து நீங்கள் உள்ள வந்து போகணும். இதுதாங்க வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசுகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அந்த வேகன்சிஸ் பார்த்த உடனே எல்லாருமே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வேகன்சிஸ் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் அப்படியே பாதி வந்து குறைஞ்சிருச்சு. சரிங்களா, சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். எக்ஸாமினேஷன் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து 100 மார்க்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கு வந்து 150 மார்க்கு. பார்ட் பி வந்து ஜெனரல் ஸ்டடீஸு அதில் 75 மார்க்கு. அதே மாதிரி பார்ட் சி வந்து ஆபிலிட்டி அண்ட் மென்டல் ஆபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் நம்மளுக்கு 25 கொஸ்டின்ஸ். டோட்டலாக நம்ம கிட்ட வந்து 200 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதுதாங்க கான்செப்ட். 90 நிமிஷம் நம்மளுக்கு வந்து 3 ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும். அதில் வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து 200 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க் அப்படிங்கிற கான்செப்ட் படி நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடக்கும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிற கொஸ்டின் தான் நம்ம நடக்கும். OMR பேஸ் பண்ணி நடக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 90 மார்க் எடுத்துக்கணும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 சேர்த்து வந்து 90 மார்க் எடுத்துக்கணும். பார்ட் ஏல மட்டும் நீங்கள் 40%, அதாவது 60 மார்க் எடுத்தவங்க தான் பார்ட் பி பேப்பர் வந்து எவாலுவேட் வந்து பண்ணுவாங்க. அதனால தமிழ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றின வீடியோஸ் வந்து இன்னமும் வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸில் நம்ம சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். டவுட்டோட யாரும் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். இன்றைக்கே தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பிஎஸ்டிஎம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 20% இடஒதுக்கீடு வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது. அதனால வந்து அதை வந்து நீங்கள் 20% நீங்கள் வந்து கிளைம் பண்ணி வாங்கணும்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா, இதை பற்றின அப்டேட் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.